இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் பேர் கார்த்திக். நான் புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் பகுதியிலேருந்து வரேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா மாடாட்டம், மயிலாட்டம், பொய்க்கால் குதிரை இந்த மாதிரி கலைகள்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேங்க. இந்த கலைகள் மேலே எப்போ உங்களுக்கு இந்த காதல் இருந்துச்சு, பற்று இருந்துச்சு? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சிலம்ப பயிற்சியாளர். ஒரு 13 வருஷம் 14 வருஷமா சிலம்ப பயிற்சி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். இது இல்லாமல் கராத்தே மாஸ்டராகவும் இருக்கேன். நாங்கள் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் சிலம்பம் நிகழ்ச்சி பண்ண போகும்போது இங்கே இருக்க மூத்த கலைஞர்கள் இவங்களை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். சரி இதுவும் நம்ம சேர்த்து பண்ணால் என்ன, இதுவும் நம்ம எடுத்து பண்ணலாமே அப்படின்னு சொல்லி எங்கள் இருக்க மாணவர்களை ஒரு 10 பேர் ஒத்துழைக்கக்கூடிய மாணவர்களை அவங்க பெற்றோர்கள்ட்ட பேசி இதையும் எடுத்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 5 வருஷமாக நானும் பயிற்சி எடுத்துகிட்டு இப்போ பகுதி நேரத்தில் கரகம் படித்து அதுக்குரிய சான்றிதழ் பெற்றிருக்கேன். இப்போ தெம்மாங்கு பாட்டுக்குரிய பயிற்சிக்கும் வகுப்புக்கு சேர்ந்து போயிட்டு இருக்கேங்க. உங்களோட மகன் இன்னைக்கு வந்து இவ்வளோ கலைகளையும் வந்து பயிற்சி கொடுக்குறாரு, கூடவே சிலம்பம் கராத்தேலாம் கொடுக்குறாரு. உங்களுக்கு இதில் எவ்வளோ மன திருப்தி, எவ்வளோ சந்தோஷம்? சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் அவனை வந்து படிக்க வச்சது சிவில் இன்ஜினியருக்கு படிக்க வச்சேன். ஓ, இன்ஜினியர் அவரு? ஆமாம் சார். சர்வேயருக்கு படிச்சாப்புல திருப்பியும் அவங்க அப்பா கிடையாது. நான் கஷ்டப்பட்டு 2 பசங்க படிக்க வச்சேன் சார். அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மாடாட்டம் மயிலாட்டம்னு சொல்லி ரொம்ப அதில் போயிட்டு நான் வேலைக்கு போக சொல்லி எவ்வளவோ ட்ரை பண்ணேன். இல்லை எனக்கு இதுதான் வேணும், நான் இதில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. வருமானம் போதுமானதாக இருக்காமா மாதம்? இல்லை சார், அவ்வளோலாம் வருமானம் கிடையாது. இந்த மாதிரி எங்கேயாவது திருவிழா டைமில் போவான் வருவான். ஆனால் சிலம்பத்தை வச்சு அவனுக்கு கொஞ்சம் வருமானம் வருது, அதை வச்சு நாங்கள் குடும்பத்தை ஓட்டிகிட்டு இருக்கோம் சார். இந்த ஷோக்கு வரதுக்கு முன்னாடி தான் போய் ஒரு ஆட்டோவுக்கு கொட்டேஷன் போட்டு வந்தேன். சரி இரவு நேரங்களில் இது மாதிரி நிகழ்ச்சி இல்லாதங்க நேரத்தில் ஒரு ஆட்டோ ஓட்டி, எங்கள் அப்பா வந்து ஆட்டோ டிரைவராக இருந்தார், அதனால் ஆட்டோ ஓட்டி அதை சமப்படுத்தலாம் அப்படின்ட்டு நைட்டில் ஆட்டோ ஓட்டலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இப்போ தான் வரும்போது எடுத்து வந்திருக்கேன். முடிச்சுட்டு போய் இன்னொரு ஒரு வாரத்தில் ஆட்டோ எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக ஆட்டோ ஓட்டுவதுங்கிறது தவறு இல்லை. இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, அதை தாண்டி உங்கள் படித்த படிப்புக்குமே கூட ஒரு வேலை பார்க்கலாமே? இல்லைங்க, அதாவது இதில் முழு நேரமாக இருக்கனால இது எப்போ கூப்பிடுவாங்க, எப்போ தவிர்க்க முடியாத ஒரு சில சுச்சுவேஷன் இது மாதிரிலாம் வரும். இப்போ நம்ம சொந்த ஒரு தொழிலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை முடிவு பண்ணலாம். ஒருத்தர்கிட்ட வேலை பார்க்கும்போது நம்ம அவங்கள்ட்ட கேட்குறங்கிறது ரொம்ப கடினமானது. ஆக்சுவலாக ஆனால் ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா, பொதுவாக இது போல கலைகள் பண்றவங்க வந்து படித்தவர்கள் போறது இல்ல, அதாவது முன்னாடி படிக்காதவங்க இருந்தாங்க, அவங்க தான் போயிட்டு இருந்தாங்க அப்படின்னு. ஆனா உங்களுடைய மகன் வந்து சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு சர்வேயருக்கான வேலை வாய்ப்புகள் இருந்தும் கூட அந்த கலைக்கு வந்து பண்றாரு. ஓகே, சூப்பர். ஓகே, பக்கத்தில் கொடுங்க சார். வணக்கம் சார். வணக்கம். என் பேர் ஸ்ரீதர். மதுரை மாவட்டத்தில் வந்து ஒரு சின்ன கிராமத்தில் வடபழஞ்சி கிராமத்தில் இருக்கேன் சார். நீங்க என்னென்ன கலைகள்லாம் பண்றது உண்டு? நான் வந்து கரகாட்டம், இன்னும் ராஜா ராணி ஆட்டம் சார். ராஜா ராணி ஆட்டம்? ஆமாம் சார். ஓகே, அது என்னன்னு விரிவாக சொல்லுங்களேன். அது ஆண்கள் வந்து பெண் வேஷம் கட்டி அதை ஆடுறது சார். ஊரில் திருவிழாவில் ஆடுவாங்க. நான் போனேன்னு இதை பார்த்து எனக்கு விருப்பமாக இருந்துச்சு. அம்மாட்ட சொன்னால் வைவாங்களோ, ஐயோ எனக்கு பயமாக இருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமாக போகிறது, அப்படி அவங்களோட சேர்ந்து ஆடுறது பாடுறது அப்படி பழகிக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் நாளாக நான் அப்படி கலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு ஊருக்காரங்க வந்து ரொம்ப எங்களை வந்து பேசுவாங்க. உங்களுடைய மகன் ஒரு பெண் வேடமிட்டு நடிக்கிறாங்க, ஒரு ஆண் ஒரு பெண் வேடமிட்டு பண்ணுறத உங்கள் மனசு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை ஊரில் ரொம்ப மட்டமாக தான் பேசுவாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள்? எனக்கு சந்தோஷமாக இருக்குது. கோயந்தராஜ் தான் என் மகன், அவங்க தான் கூப்பிட்டு வந்து பார்த்து என் பிள்ளை இங்கே வந்தது எனக்கு பெருமையாக இருக்குது. யார் என்ன சொல்கிறாங்களோ சொல்லிட்டு போகிறாங்க. என் பிள்ளை கோயந்தராஜ் தான், என் மகன் தான் என் பிள்ளைய கொண்டு வந்து இந்த நிப்பாட்டினது. இப்போ நீங்கள் இப்போ இது போல் ஒரு ராஜாராணி ஆட்டம் பண்ணுறது இருக்குல்ல, இதை புரிஞ்சுக்காம யார் என்னெல்லாம் சொல்கிறா, ஆக்சுவலாக என்ன மாதிரி விமர்சனம்லாம் வைக்கிறாங்க? ரொம்ப கஷ்டம் சார். அப்படியே நான் நடந்து போனாவே கொஞ்சம் பெண்மை நளினத்தோடு இருக்கிறனால அப்படி கேலி கிண்டலமாக பேசுவாங்க. இவர் பொம்பளை மாதிரி நடக்கிறியான். என்னை ஒரு சண்டையில் வந்து என்னை சொன்னாங்க சார், சேலை கட்டி ஆடுறேன்னு அப்படியே சொன்னாங்க. நீ அவ்வளோ ஒரு வருத்தமாக இருந்துச்சு. எங்கள் அம்மா அவ்வளோ ஒரு வருத்தத்தில் இருந்துச்சு. பக்கத்தில் வந்து அவளை என்னை கேவலப்பட்டு பேசினேன். கூறுக்காரங்களும் என்னை பேசினேன் சார். ஆக்சுவலாக என்னென்னா, பொதுவாக நமக்கு சில விஷயம் தெரியல அப்படின்னா அதை ஹானஸ்ட்டாக தெரியலன்னு சொல்லுவது தான் சரி. நமக்கு ஒரு கலையோட தொன்மம் என்ன, அதோடைய பண்பாடு என்னன்னு தெரியாமல் நம்ம வந்து இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததை பேசிடுறோம். இப்படி அற்ப பதர்கள் மாதிரி பேசுதை காட்டிலும் ஒரு நிமிடம் எடுத்து அந்த கலைஞர்கள் அந்த கலைக்கு பின்னால் ஏன் இவ்வளவு வேலைகள் பார்க்குறாங்க, அந்த கலைகள் இருக்கக்கூடிய மகத்துவம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா எந்த அற்ப பதரும் இது போல வார்த்தையில் பேச மாட்டாங்க.
பேர் வந்து கலை இளமணி அழகேஸ்வரன். நான் விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசியில் ஊராம்பட்டின்ற ஒரு கிராமத்துல இருந்து வரேன் சார். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரகாட்டம் தான் மெயின். கரகம், அப்புறம் பொய்க்கால் குதிரை, மாடு, மயில், அதுக்கப்புறம் ஒயிலாட்டம், சாட்டைக்குச்சி ஆட்டம், அம்மன் நடனம், சாமி வேஷத்தில் காளி கருப்பு, இந்த மாதிரி எல்லா டான்ஸுமே பண்ணிட்டு இருக்கேன் சார். ஆக்சுவலாக உங்கள் ஃபேஸுக்கு ஏதாவது பண்ணுறீங்களா? ஒரு மாதிரி தெய்வ கடாட்சம்பாங்களா, அது மாதிரி ஏதோ ஒன்று? ஓகே, நீங்கள் எத்தனை ஆண்டுகள் அதை தொடர்ந்து பண்ணிருக்கீங்க? நான் 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் 10 சார். வருஷம். ஆமாம் சார். உங்களுக்கு என்ன ஆசை? எனக்கு என்ன ஆசை அப்படின்னா, இப்போ நாட்டுப்புற கலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா சில கலைகள் வந்து அழிஞ்சிக்கிட்டு வருது. அதே மாதிரி சில கலைகளுக்கெல்லாம் ஆவணங்கள் இருக்குது. இப்போது கிட்டத்தட்ட நான் டிப்ளமோவில் படித்தப்போ பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட கலைகள், நாட்டுப்புற கலைகள் இருந்துச்சு. இப்போ அந்த 100க்கும் மேற்பட்ட கலைகளில் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50க்கும் கீழே தான் இருக்குது. 50க்கும் கீழே உள்ள கலைகள் கூட இப்போ என்ன படுத்தணும்னா ஆவணப்படுத்தப்படலை. அந்த மாதிரி கலைகளை வந்து நாங்கள் ஆவணப்படுத்தணும், இருக்கிற கலைகளை நாங்கள் காப்பாற்றணும், முறைப்படி கற்றுக்கணும், முறைப்படி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு என்னோட ஆக்சுவலாக இந்த நிகழ்ச்சியுமே கூட ஆவணப்படுத்தோட முயற்சி தான் இது. அடுத்த தலைமுறைக்கும் போகணும்னு ஆவணப்படுத்துகிற முயற்சி தான் இது. எனக்கு 3 பொண்ணு ஒரே பையன். ஆ, அந்த ஒரே பையனை நான் இருக்கங்குடி மாறிய மாட்டேன். நான் வரமிருந்து தவமிருந்து பெற்றேன். ஒரு தவம. ஓகே. வரம் கேட்டு பெற்றேன். அதனால தான் இந்த கலை இருக்குங்கிறீங்க. இருக்கங்குடி மாரியம்மா மூஞ்சி கலை அப்படியே வரும். இப்போ வருமானம்லாம் போதுமானதாக இருக்கா? இப்போ வந்து வருமானம் போதுமான அளவுனா இல்லை சார். ஏன்னா எங்களுக்கான காஸ்டியூம் செலவு வந்து அதிகமாகும். இப்போ நாங்கள் வெரைட்டி டான்ஸர்னால இப்போ இந்த ஒரு காஸ்டியூம்க்கு வந்து நாங்கள் 5K கிட்ட செலவழிக்கணும். அப்புறம் ஜுவல்ஸு, ஆர்னமெண்ட்ஸு, பேங்கிள்ஸு, அப்புறம் கிரீடம்ஸு, விக்கு எல்லாமே இருக்குது. வர்ற பேமெண்ட் வந்து போதுமானது இல்லை சார். ஏன்னா நாங்கள் ஃபேமிலியை நான் தான் ரன் பண்ணிட்டுருக்கேன். இன்னொரு விஷயம், எங்களுக்கு நான் தான் செலவழித்து நாங்களே படிச்சுட்டு இருக்கோம் சார். ஓகே, இப்போ இவர் பேசும்போது நான் ஆட்டோ ஓட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா வச்சுருக்கேன் நாங்கள். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? ஆக்சுவலாக வந்து நான் நைட்டு தூங்காமல் காலேஜ் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன் சார். நீங்களும் பைக் டாக்ஸி ஓட்டுவீங்க? பைக் டாக்ஸி ஓட்டுவேன். அதுக்கப்புறம் வந்து காஸ்டியூம்ஸ்லாம் ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன். எனக்கும் நானே ஸ்டிச் பண்ணிப்பேன். ஆல்ரெடி நீங்கள் எம்ஏ ஃபோக்லோர் பண்ணுறீங்க நீங்கள். ஆமாம் சார். அப்புறம் அதில் ஏதாவது விரிவுரை போகிற ப்ரொஃபஸராக போகிறது அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ண முடியாதா? ஆமாம் சார். இப்போ எம்ஏ பண்ணிட்டு இருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன் சார். இது முடிச்சுட்டு கண்டிப்பாக பிஹெச்டி பண்ணுவோம் சார். பிஹெச்டி பண்ணி காலேஜ் லெவலில் பெரிய லெவலில் போய் உட்காரணும் சார். ஆக்சுவலாக நீங்கள் விரைவில் டாக்டர் பட்டம் வாங்குறீங்களோட மனமார்ந்த தேங்க்யூ ஸோ மச் சார்.